வெல்கம் டு சேஷாத் வேவ். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணியானது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக பர்படாஸ் நகர்ல நடைபெற்ற நடப்பு 2024 ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில 7 ரன்கள் வித்தியாசத்துல தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி அசத்தலான வெற்றியை பதிவு செஞ்சுச்சுங்க. அதோடு 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையாக T20 தொடரை வென்று சாம்பியன் பட்டத்தையும் கைப்பற்றியது. இந்த T20 உலகக்கோப்பை இந்திய அணி பெற்ற வெற்றி நாடு முழுவதுமே உள்ள ரசிகர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இந்த உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணி லீக் சுற்றில் இருந்து இறுதிப் போட்டி வரை எந்த ஒரு ஆட்டத்திலுமே தோல்வியை சந்திக்காம இறுதி வரை வெற்றி நடை போட்டு கோப்பையை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த போட்டி முடிந்த பிறகு கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் நட்சத்திர வீரர்கள் விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வென்ற தேதி மற்றும் T20 கோப்பை ஆகியவற்றை நெஞ்சில பச்சை குத்தி கொள்ள போவதாக இந்திய அணி நட்சத்திர வீரரான சூரியகுமார் யாதவ் கூறியிருக்காரு. இது குறித்து அவர் பேசும்போது, நான் ஏற்கனவே 2023 ஆண்டு உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றால் அதனை பச்சை குத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. தற்போது இந்த T20 உலகக்கோப்பையை நாங்க ஜெயிச்சிருக்கோம். எனவே ஜூன் 29 இந்த T20 உலகக்கோப்பை டிராஃபியையும் நான் நெஞ்சில பதிந்து கொள்ள போறேன். அதே போல ஜூன் 29 என்னுடைய தங்கையோட பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால இது ஒரு கூடுதல் பரிசாகவே அவருக்கு அமையும். என் வாழ்நாள்ல இந்த நாள் நினைவில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு உலகக்கோப்பையை வென்றது எனது மனதிற்கு மிகவும் நெருக்கமானது. இது நீண்ட காலமாக நினைவுல இருக்கும் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் கூறியிருக்கிறாரு. இது ரொம்பவே குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.